வளைகுடா நாடுகளில் ஒன்றான கத்தார் உலகின் மிக பணக்கார நாடுகளில் முன்னணியில் உள்ளது. கத்தாரில் வசிப்பவர்களில் சுமார் 11% முதல் 12% வரை மட்டுமே கத்தார் குடிமக்கள். மீதமுள்ள 88%த்திற்கும் அதிகமானோர் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளிலிருந்து அங்கு பணிபுரியச் சென்ற வெளிநாட்டினர் ஆவர். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் கத்தாரின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி 2025 ஆண்டு இறுதியில் கத்தாரின் மொத்த மக்கள் தொகை சுமார் 3.15 மில்லியன் ஆகும். நம்பியோ குற்றக் குறியீட்டின்படி கத்தார் உலகின் மிக குறைந்த குற்ற விகிதங்களை கொண்ட நாடாக பலமுறை முதலிடத்தை பிடித்துள்ளது. இங்கு மக்கள் எந்த அச்சமும் இன்றி எந்நேரமும் வெளியே நடமாட முடியும். கத்தாரில் இயற்கையான காடுகள் ஏதும் இல்லை. இது உலகின் மிக குறைந்த நிலப்பரப்பு மரங்களை கொண்ட நாடுகளில் ஒன்று. இருப்பினும் நகரங்களில் பல செயற்கையான பூங்காக்கள் மற்றும் பசுமை இடங்களை அரசு உருவாக்கியுள்ளது. உலகிலேயே மிகவும் தட்டையான நிலப்பரப்பு கொண்ட நாடுகளில் கத்தார் 2வது இடத்தில் உள்ளது. இங்கு மலைகள் மிக குறைவு. இதன் சராசரி உயரம் கடல் மட்டத்திலிருந்து மிகவும் குறைவானதாகும். கத்தார் குடிமக்கள் எவ்வித வருமான வரியும் செலுத்த தேவையில்லை. கல்வி, மருத்துவம், மின்சாரம் மற்றும் தண்ணீர் போன்றவை அந்நாட்டு மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கத்தாரின் முக்கிய தொழில் கடல் முத்துக்களை சேகரிப்பதாகவே இருந்தது. இதன் நினைவாகவே கத்தாரில் ஒரு செயற்கை தீவிற்கு தி பெர்ல் கத்தார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கத்தாரில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து உலகின் மிகச்சிறந்த மற்றும் ஆடம்பரமான விமான நிலையங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது.